இது வந்து கூழ்வத்தலுக்குள்ள மாவை தான் போட்டிருக்கேன். அதை வந்து ஒரு 5 கிலோ மாவு பச்சரிசி வாங்கி நல்லா களைஞ்சிட்டு ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். நல்லா தண்ணி போக நல்லா அழுக்கு போக களைஞ்சி எடுத்து உணர்த்திட்டு வெயிலில் உணர்த்தப்படாது. ஒரு 4 நாளைக்கு உணர்த்தி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் மிஷினில் திரிச்சு வச்சிருந்தான்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 வருஷம் ஆகும் மாவு கெட்டு போகாது. இடியாப்பத்துக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் அதே ஒரே மாவையே. இன்னைக்கு நம்ம சமையல் இது வந்து இடியாப்பம். இதுக்கு வந்து 1 கிலோ மாவு போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு இல்லையா? பச்சரிசி மாவு போட்டு நல்லா கொதிக்க வெந்நீரை விடணும். கொஞ்சம் ஆறிட்டு விட்டாலும் அந்த புளிய முடியாது. அதனால கொதிக்க வெந்நீரை விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு சேர்த்து கொஞ்சம் உப்பை போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தொட்டு உருட்டி வச்சுட்டு உலக்கில் போட்டு புளிஞ்சு எடுத்தேன். இல்லையா? சரி. கடலைக்கறி வந்து கடலை வந்து ராத்திரி ஊற வச்சு காலையில் வெந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருந்து சின்ன வெங்காயம் 2 தக்காளி மிளகா வத்தல் கொத்தமல்லி கொஞ்சம் பெருங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்து அதில் கடலையில் வெந்துட்டு கொஞ்சம் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து விட்டானா கொஞ்சம் அதோட சேர்த்து கடலையும் போட்டு சேர்த்து அரைச்சா கொஞ்சம் கொழுகொழுப்பாக இருக்கும் கடலைக்கறிக்கு.